ஒரு வீக்கெண்டுக்கு முன்னாடி நாள், அடுத்த நாள் சனிக்கிழமை எங்கேயாவது போகலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம ஒரு பைக் ரைட் கூட போனதே இல்லையே, பைக்கில் எங்கேயாவது போகலாமே அப்படின்னு யோசித்தேன். பெங்களூர்லேருந்து பைக்கில் போகிற மாதிரி டெஸ்டினேஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் நம்ம சும்மா போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது, நம்ம போகிற இடம் வரலாற்று சிறப்பு மிக்க ஏதோ ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்படி நான் முடிவு பண்ணி நான் இன்றைக்கி போக போகிற இடம்தான் மேலக்கோட்டை. மேலக்கோட்டையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? மேலக்கோட்டையில் செல்வநாராயண சுவாமி டெம்பிள் இருக்குது. அதே போல் மலைக்கு மேலே யோக நரசிம்ம சுவாமி கோவிலும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம படையப்பா படத்தில் தலைவர் வருவார் இல்லையா, அந்த இடமான ராயகோபுரம் அதுவும் அங்கே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி ஒரே நாளில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மேலக்கோட்டை பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கிட்டத்தட்ட மைசூர் போகிற வழியில் இருக்குது. நீங்கள் காரில் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், பைக்கில் போனீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். இது போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அது என்னென்ன, நாம் மேலக்கோட்டையில் என்னெல்லாம் பார்த்தோன்னே இந்த முழு பதிவிலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் முழு பதிவையும் பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக கோயிலை மட்டும் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது நிமிஷத்துக்கு போயிருங்க. ஆனால் போகிற வழி உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் முழு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரி, வாங்க போகலாமா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பெங்களூர்லேருந்து மேலக்கோட்டை போகிறதுக்கு 2 வழி இருக்குன்னு. ரெண்டுமே மைசூர் போகிற வழி தான். ஒன்று குணிகள் வழியாக நம்ம மைசூர் போகிற வழியில் மேலக்கோட்டைக்கு போக முடியும். 2வது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக்ஸ்ப்ரெஸ் வே. ஆனால் நீங்கள் பைக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ரெஸ் வே உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா இந்த எக்ஸ்ப்ரெஸ் வேயில் பைக்கர்ஸ் நாட் அலவுடு, ஒன்லி கார் அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள் மட்டும்தான் அலவுடு. பைக்கர்ஸ்க்கு அந்த எக்ஸ்ப்ரெஸ் வேக்கு சைட்லேயே ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கும். அந்த சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஆனால் இந்த சர்வீஸ் ரோடு நல்லாயிருக்கும். அடிக்கடி நிறைய கிராசிங்ஸ் வரும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அடிக்கடி நீங்கள் ஸ்பீடை குறைச்சி போகணும். நிறைய இடத்துல ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா ராம்நகரா, சன்னப்பட்னா அப்படி போய் நீங்கள் மேலக்கோட்டை போகணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எது பெட்டர்னு சொல்லுவேன்னா, குணிகள் ரூட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட். நான் 2 வழியிலையும் போனேன். போகிறப்ப குணிகள் வழியாக நான் மேலக்கோட்டை போயிட்டு வரும்போது எக்ஸ்பிரஸ் வே வழியாக வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குணிகள் வழியாக மேலக்கோட்டை போனது தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது குணிகள் வழியாக மேலக்கோட்டை போகிற வழி தான். ரோடு உண்மையிலேயே பக்காவாக இருந்தது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் கிளம்புனது காலையில் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பினேன். அதனால் டிராஃபிக்கும் அதிகமாக நான் மாட்டல. ஹெப்பாலில் தான் டிராஃபிக் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் போகிறோம். ஹெப்பாலில் தான் எப்பயுமே டிராஃபிக் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் போயிட்டேன். ஹெப்பாலில் தான் டிராஃபிக் இருக்கும். ஆனால் அந்த இடத்த நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கிராஸ் பண்ணதுனால நமக்கு டிராஃபிக்கில் எங்கேயுமே மாட்டல. அதுக்கப்புறம் NH75 அதான் நான் சொன்னோம் இல்லையா, அந்த குணிகள் மைசூர் ரோட், அந்த ரோடை பிடிச்சிட்டோம். அந்த ரோட் சூப்பர் ரோட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோடு ஐ எவர் ட்ராவல்டுன்னு சொல்வேன். ஏன்னா நடுவில் எந்த கிராசிங்ஸும் அதிகமாக இல்லை. அதே போல் ரோட்டில் அதிகமாக குண்டும் குழியுமாலாம் இல்லை. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு டோல் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். நான் டோல் சரியாக கவனிக்கலை. அதை அப்படியே கிராஸ் பண்ணதுனால ஒரு டோல் தான் நினைக்கிறேன். நீங்கள் காரில் வந்தீங்கனாலும் இந்த ரூட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் இந்த மேலக்கோட்டை வர வழி ரொம்ப அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நிறைய நீர்த்தேக்கங்களை நான் பார்க்க முடிஞ்சுது. அந்த நீர்த்தேக்கங்களும் அந்த நீர்த்தேக்கங்களில் இந்த வருஷம் பெங்களூர்லேயே மழை கம்மி தான். ஆனால் அப்படி இருந்தும் இந்த இடத்துல நிறைய தண்ணீர் ஓடுறதுனால பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நான் போனது சம்மர் ஸ்டார்டிங், அதனால் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயிலில் அந்த நீர்த்தேக்கங்கள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அதில் இறங்கி குளிக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த முறை நான் ரொம்ப நேரம் கம்மியாக வந்ததுனால அடுத்த முறை இந்த பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்த்தேக்கங்கள்லாம் வெறும் கண்ணால் மட்டும் ரசிச்சுட்டு அடுத்த முறை முழுவதுமாக ரசிப்போன்னு என்னோடய வழியில் போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது மேலக்கோட்டை கர்நாடகாவில் இருக்க மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுக்கில் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மேலக்கோட்டை தான் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த மேலக்கோட்டை போகிற வழியே ஒரு மாதிரி மலையேற்றமாக தான் இருக்கும். அந்த வழியும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப இந்த ஊசி முனை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஊசி முனை வளைவுகள் மாதிரிலாம் இருக்காது. நார்மலான ஒரு ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பண்ணால் கூட இந்த ஹில்ஸ் ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் உங்களுக்கு ஹில்ஸ் போகிற மாதிரியே தெரியாது. பட் நீங்கள் மேலே ஏறி பார்க்கும் பொழுது கீழே இருக்க உங்களுக்கு ஊரெலாம் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தெரியும்.
சரி, இந்த மேலக்கோட்டையோட வரலாற்றை பார்த்துருவோமா? நம்ம சுவாமி பகவத் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பவர் நம்முடைய ராமானுஜர். அவரால் தான் இந்த கோவிலே உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட கிபி 12ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்துல கோவில் இல்லை, ஆனால் ஏற்கனவே இருந்த கோவிலுடைய சுவடுகள் இருந்தது. அதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கணும், இந்த கோவிலில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் தேடி அந்த கோவில் வந்து மண்ணுக்கு அடியில் பதிஞ்சிருக்கு. அந்த கோவிலை அவர் வந்து கண்டுபிடிச்சார். அதனால் ராமானுஜருக்கு இந்த இடத்துல ஒரு தனி சிறப்பான சந்நிதியே இருக்குது. நம்ம ராமானுஜருக்கு 3 இடங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒன்று, அவர் அவதரித்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர். இன்னொன்று, அவர் ஆசையாக வாழ்ந்த இடமான ஸ்ரீரங்கம். மூன்றாவது, இந்த மேலக்கோட்டைன்னு சொல்லப்படுற திருநாராயணபுரம். இந்த 3 இடங்களில் தான் ராமானுஜருடைய திருமேனி ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த மேலக்கோட்டையில் ரொம்ப இளம் வயதிலேயே ராமானுஜர் வந்ததுனால இங்கே இருக்கிற திருமேனி பார்க்கவே இளமை ததும்ப இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் இன்னும் கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்தை அந்த திருமேனியில் நம்ம பார்க்க முடியும். இந்த 3 இடங்கள்லையும் ராமானுஜருக்கு மிக சிறப்பான ஒரு சந்நிதி இருக்குது. அதுவும் இந்த திருநாராயணபுரத்தில் ராமானுஜர் தான் இந்த கோவிலையே புனர் நிர்மாணிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு இந்த இடத்துல ஒரு தனி சிறப்பான சந்நிதியே இருக்குது. இந்த கோவிலை ராமானுஜர் 12ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய மூலவர் திருமேனி கிடச்சிருது, ஆனால் உற்சவர் திருமேனி வந்து இல்லை. அப்போது கேட்கும் பொழுது அந்த உற்சவர் திருமேனி வந்து ராமப்பிரியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வமாக அந்த உற்சவர் வந்து இருந்திருக்காரு. அதே போல் ராமர் வழிபட்ட பெருமாள் இந்த செல்வநாராயண பெருமாள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரும் இந்த செல்வநாராயண பெருமாளை வந்து வழிபட்டிருக்காரு. அதனால் இந்த பெருமாளுக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, ராமர் கிருஷ்ணர் 2 பேருமே வந்து வழிபட்ட பெருமாள். சமீபத்தில் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீரங்கம் வந்து வழிபட்டார் இல்லையா, அந்த ஸ்ரீரங்கநாதர் ராமருடைய குலதெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெருமாள் ராமரால் கிருஷ்ணரால் 2 பேராலையும் பூஜை செய்யப்பட்ட பெருமாள். அதனால் இவருக்கு ஒரு தனிச்சிறப்பு. சரி, நம்ம ராமானுஜர் காலத்துக்கு வருவோம். ராமானுஜர் காலத்தில் அப்படி அந்த கோவிலை வந்து புனரமைக்கும் பொழுது அவர் வந்து மூலவர் சிற்பத்தை வந்து மண்ணுக்கடியிலேருந்து எடுத்துடுறார். ஆனால் உற்சவர் சிற்பம் காணும். அப்படி அங்கே இல்லாத பொழுது அந்த உற்சவர் சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து டெல்லி சுல்தான் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உற்சவர் திருமேனியை வந்து நம்ம போய் மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி போய் டெல்லியில் போய் அந்த சுல்தான் கிட்ட கேட்குறாரு. அந்த சுல்தான் ராமானுஜர் கிட்ட சொல்கிறாரு, சரி இது உங்கள் சொத்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு இவர் வந்துட்டார்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது எப்படி உற்சவர் திருமேனி போய் தன்னால் வருமானு. ஆனால் ராமானுஜருக்கு அந்த உற்சவர் மேலே, அந்த பெருமாள் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது. சரி, நான் கூப்பிடுறேன், கண்டிப்பாக நான் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவன் என்னோட வருவான்னு சொல்லி ராமானுஜர் ஒரு இடத்துல அமர்றாரு. அமர்ந்த உடனே ராமானுஜர் அந்த உற்சவரை பார்த்து வாராய் செல்வப்பிள்ளாய் அப்படின்னு 3 முறை சொல்கிறாரு. சொன்ன உடனேயே அந்த உற்சவர் திருமேனி அப்படியே நகர்ந்து வந்து ராமானுஜருடைய மடி மேலே அமர்ந்துருது. நீங்கள் அந்த அந்த சிற்பத்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ராமானுஜருடைய மடியில் ஒரு பெருமாள் இருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெருமாளை வந்து ராமானுஜர் கட்டி அணைச்சிருப்பார் ராமானுஜருடைய மடியில் வச்சு. அந்த திருமேனி நீங்கள் அந்த சித்திரங்கள் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருக்கலாம். அவருடைய மடியில் இருந்த அந்த பெருமாள் இந்த செல்வ பெருமாள் தான். இவருக்கு தான் செல்வப்பிள்ளாய் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இருக்குது. அப்படி ராமானுஜர் மூலயமா இந்த முழு கோவிலுமே வந்து புனரமைக்கப்பட்டு மீண்டும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுலேருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு 3 மன்னர்கள் இந்த பெருமாளுக்கு 3 வகையான கிரீடங்களை கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானது வைரமுடி கிரீடம். அந்த வைரமுடி கிரீடம் தான் வந்து ரொம்பவே விலை உயர்ந்தது இந்த கோவிலில் இருக்க சொத்துக்கள்லேயே. ஏன்னா அந்த கிரீடம் முழுக்க விலை மதிக்க முடியாத வைரங்களால் பொருத்தி அந்த கிரீடத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த கிரீடம் இதுவரைக்கும் யார் கொடுத்தாங்க, எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இருக்கிறதுலையே அதுதான் ரொம்பவும் பழமை வாய்ந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த கிரீடத்துக்கு தான் வைரமுடி சேவை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து பங்குனி சித்திரை மாதங்களில் நடக்கும். அந்த மாதத்தில் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் அந்த திருவிழாவை பார்க்குறதுக்காக வருவாங்க. அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ ஆனந்தமயமாக அந்த திருவிழா நடக்கும். நாமளும் முடிஞ்சால் இந்த முறை அந்த வைரமுடி சேவைக்கு வருவோம்.
கிட்டத்தட்ட கிபி 16ஆம் நூற்றாண்டில் மகாராஜா ராஜா உடையாருங்கிறவர் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குது, அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வரும்பொழுது இந்த மேலக்கோட்டை பற்றியும் கேள்விப்பட்டு இங்கே வந்து இந்த கோவிலுக்கும் நிறைய கைங்கரியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணராஜ உடையார் அப்படிங்கிறவர் கிபி 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த 3 கிரீடங்கள், அதில் ஒரு கிரீடங்களை வந்து தராரு. அந்த கிரீடத்து பேர் தான் கிருஷ்ணராஜமுடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வெங்கடபதி ராயா அப்படின்னு ஒருத்தர் வந்து ராஜமுடி அப்படிங்கிற ஒரு கிரீடத்தை தராரு. அதனால் வைரமுடி ஒன்று, ராஜமுடி ஒன்று, கிருஷ்ணராஜமுடி இப்படின்னு 3 கிரீடங்கள் இருக்குது. இதில் மிக உயர்ந்தது இந்த வைரமுடின்னு சொல்லப்படுற இந்த கிரீடம் தான். அதே போல் இந்த கோவிலுடைய கட்டுமானங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கர்நாடகாவுக்கே உரிதான ஹொய்சாலா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹொய்சாலா மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த கோவில்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டுமானத்தை நம்மளால் இந்த கோவிலில் அதனுடைய சாயலை இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியுது. இதனுடைய கட்டுமானங்கள் குறிப்பிட்டு நம்ம எந்த வருடம் எந்த மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா பல மன்னர்கள் பல காலங்களில் இந்த கோவிலுக்கு வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஹொய்சாலர்களுடைய கட்டுமான சாயல் இந்த கோவிலில் நம்மளால் நிறையவே பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறையா தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ நாம் பார்த்தது எல்லாமே செல்வநாராயண சுவாமி டெம்பிள். இது வந்து மலைக்கு கீழே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ஒரு கோவில் வந்து மலைக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 300 படிகள் ஏறி போகணும். ஆனால் 300 படிகள் நம்ம சொல்கிறோம், அது எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் கடினமானது. அந்த மலைக்கு மேலே இருக்கிறவர் யார், அந்த மலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது, எந்த பெருமாளை பார்க்க போகிறோங்கிறது என் கூடவே இருந்து பாருங்கள். நாம் இப்போ வந்திருக்கிறது வந்து மேலக்கோட்டையில் இருக்க அந்த எதுகுரி ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எதுகுரி மலை. இந்த எதுகுரி மலையில் இருக்கிறது வந்து யோக நரசிம்ம சுவாமி. நாம் இதே மாதிரி நம்முடைய தமிழகத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டி நான் இந்த வீடியோவோட எண்டில் அந்த கோவிலை பற்றியும் சொல்கிறேன். இந்த மலைக்கு மேலே நம்ம ஏறி வரணும்னா கிட்டத்தட்ட 300 படிகள் நம்ம ஏறி வரணும். நான் வந்து இந்த மலையுடைய அடிப்பாகத்தில், இந்த மலையுடைய அடிவாரத்துலேருந்தே ஏறி வந்தேன். ஆனால் இந்த மலையில் பாதி வரைக்கும் வந்து நீங்கள் பைக்லையோ இல்லை கார்லேயோ வரலாம். அது வரைக்கும் ரோடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி வந்தாலுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 படிகள் வந்து நீங்கள் ஏறி தான் வரணும். இந்த படிகள் எல்லாமே கொஞ்சம் வந்து செங்குத்தான, அதே சமயத்தில் உயரமான படிகள். அதனால் ரொம்ப நீங்கள் வேகமாக ஏறணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து கூட நீங்கள் ஏறலாம். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு நீங்கள் ஏறுங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குரங்குகள் வந்து இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க கவரை வந்து பேக்கில் போட்டுப்போங்க, நீங்கள் ஏதாவது கவர் ஏதாவது வாங்கினாலும் பேக்கில் போட்டுப்போங்க அப்படின்னு. ஆனால் நாம் போனப்போ யாருமே நம்மளை எந்த விதமான தொந்தரவும் பண்ணல. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, நம்ம பாட்டுக்கு போனோம். அப்படி நம்ம மலை ஏறிட்டு உள்ளே போனோம்னா நம்ம நரசிம்ம சுவாமி வந்து சிரிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கார் யோக நரசிம்ம சுவாமி. நீங்கள் வந்து பார்த்தாலே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். நான் போன அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தது, ஆனாலும் என்னால் நல்லா நிம்மதியாகவே சேவிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நீங்கள் நரசிம்ம சுவாமியை சேவிச்சுட்டு நீங்கள் பிரதட்சணை வந்துட்டு வலம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அந்த இடம் வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மலைக்கு மேலே இருக்க மேலக்கோட்டையில் மலைக்கு மேலே இருக்க யோக நரசிம்ம சுவாமியை நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம போயிட்டு வந்த பாதை. மலைப்பாதை ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்குது. வயசானவங்களாம் கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஆனால் நரசிம்ம சுவாமி மேலே நம்பிக்கையோடு போனால் கண்டிப்பாக அவர் ஏற்றி விட்டுருவார். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தெரியறது அந்த கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியே உங்களுக்கு சுற்றியும் காமிக்கிறேன். தான் நம்ம போக போகிற இடம் வந்து நம்முடைய தமிழ் சினிமாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு இடம். அதுதான் படையப்பா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஷூட் நடத்துவாங்க தெரியுமா? அந்த மலைக்கு அந்த படிக்கட்டு மேலே இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பேசுவார் இல்லையா, அந்த இடம் தாங்க இந்த இடம். இதை வந்து ராயகோபுரம்னு இதை சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் அந்த யோக நரசிம்ம சுவாமி கோவில் விட்டு இறங்கி வருவீங்க.
அதே மாதிரி அந்த செல்வநாராயண சுவாமி கோவிலுக்கு அப்படியே பின்பக்கமாகவும் நீங்கள் வரலாம். இல்லாட்டி நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா அதுவே வழி காமிக்குது. நான் போனப்போ நல்லா சரியான வெயில், ஆனால் எனக்கு வெயில் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ரொம்ப அனுபவித்தேன். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வெயில் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வெயில் மாதிரி நேரத்தில் போனால் தான் உங்களால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், நல்லா கிளியராக வந்து நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அதே போல் இந்த ராயகோபுரம் இதனுடைய வரலாற்றை வந்து நாம் பார்த்தோம்னா, இந்த ராயகோபுரம்ங்கிறது விஷ்ணுவர்தனா அப்படிங்கிற ஒரு ஹொய்சால மன்னனால் பொது ஆண்டு 1098 கட்டப்பட்டது. இந்த கோபுரம் வந்து முழுவதுமாக கட்டி முடிக்கப்படலை. அது பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க, படையெடுப்புகள் அப்படின்னு. ஆனால் இது கட்டினாங்களா இல்லை கட்டினது படையெடுப்புகளால் தகர்க்கப்பட்டதான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த ராயகோபுரத்தை முழுமையாக வந்து பார்க்க முடியல. இந்த ராயகோபுரத்தில் என்ன தான் கட்டி முடிக்கப்படலைனாலும் இதில் வந்து நிறைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக, ரொம்ப தத்ரூபமாக நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த ஹொய்சாலர்கள், அந்த மன்னர்களுடைய கட்டுமானங்களில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குன்னா, நாம் வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக நுண்ணிய அளவில் நிறைய வந்து சிற்பங்களை வந்து செதுக்குவாங்க. அந்த சிற்பங்கள்லேயே நிறைய நகைகள், இல்லை நிறைய அணிகலன்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு சிற்பத்தில் நிறைய விஷயங்களை வந்து புகுத்தியிருப்பாங்க. இந்த ராயகோபுரம்ங்கிறது நிச்சயமாக நீங்கள் வந்து போய் ஒரு முறை பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இதில் வந்து என்னதான் இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலுமே இந்த ராயகோபுரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்து வேலைப்பாடுகளில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போ நாம் இந்த மேலக்கோட்டையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ அழகான ஒரு சுற்றுலானேன்னு சொல்வேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடங்களுக்கு போகிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பகிருங்க. அதே போல் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் இந்த பதிவில் நான் கூறிய விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த முறை நாம் எந்த ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை எந்த இடத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ.